ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப இனிமேல் பெண்கள் பேச மாட்டாங்க, நம்ம கூட பழக மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அத வந்து செந்தில் எவ்வளவு முக்கியமான லைஃப்லன்னு சொல்ல வைக்கிறதுக்காக அந்த ஷார்ட். இப்போ பிறந்த நாள்னா ஹேப்பி பர்த்டே சொல்லிடுறோமே, ஏன் அதுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேள்வி அவனுக்கு உருவானது தான் காரணம். ஓகே, ஓகே. ஆக்சுவலா படம் முடிஞ்சு நீங்க பார்க்கும்போது, இப்ப திரும்ப பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீன் கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இந்த கிரிஞ்சுன்ற வார்த்தையில எனக்கு உடன்பாடு இல்ல. உடன்பாடு இல்ல. ஓகே. அது வந்து இந்த கிரிஞ்சுன்னு சொல்றதெல்லாம் புரியாதவர்கள், எல்லா விஷயங்களையும் ரொம்ப சாதாரணமா பார்க்குறவங்க இருக்காங்கல்ல. அது எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா பார்க்குறவனால தான் அத கிரிஞ்சுன்னுலாம் சொல்ல முடியும். அத உணர்ந்தவங்க, அதோட உழைப்பையோ, அதோட தன்மையையோ, இல்ல யார் செஞ்சாங்கன்றதையோ, இல்ல அவங்களுக்கும் இந்த இந்த வேலைகளுக்கும் என்ன பங்கு இருக்குன்னு தோணுதுங்களோ, அதுக்கு அவங்க எவ்வளோ ஈடுபட்டு அவர் நெனச்சவங்க, உணர்ந்தவங்களோ அத சொல்ல மாட்டாங்க. ஸோ அது கிரிஞ்சுன்றது பொறுப்பற்றவர்களோட வார்த்தை. அது நான் விருப்பப்படல. இப்ப எல்லாரும் ஒரு வயதானவர்கள பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வீட்ல இருக்க அப்பாவ கிரிஞ்சுன்னு சொல்லிருவாங்களா? கண்டிப்பா மாட்டேன். சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. கூடாது. அத வந்து நம்ம வன்மையா கண்டிக்கணும். ஸோ எல்லாத்தையும் எல்லார்ட்டயும் வந்து கமெண்ட் மூலமா ஒருத்தன காயப்படுத்திடலாம் அப்படின்னா, அந்த ஜெனரேஷன் வந்து தவறா வளருதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது. அதனால நம்மளே நம்ம காட்சிகள வந்து கிரிஞ்சுன்னு தோணுச்சா அப்படின்றதா நமக்கே பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்ல. நமக்கு அன்னைக்கு இது தேவைன்னு தான் வச்சிருப்போம். இன்னைக்கு அந்த தேவையோ, பொறுமையோ இல்லைன்னா அத தூக்கிரு. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஆனா அது குறைவானதாவோ, தவறானதாவோ, இல்ல அனுபவமற்றதாவோ அது இருக்காது. அது அந்த காட்சிக்கு கண்டிப்பா தேவையானதா இருந்திருக்கும்.